பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 8வது வசனம். சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக வேண்டி அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். இது இஸ்ரவேலுடைய படை வீரர்கள் சாமுவேலை பார்த்து சொல்கிறாங்க, இந்த பெலிஸ்தர்கிட்டருந்து நாங்கள் தப்பிக்கொள்ள என்ன பண்ணோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சாமுவேல் ஐயாவே எங்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இன்றைய நம்முடைய செய்தியின் ஒரு முக்கிய பகுதி, சாமுவேல் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அடுத்து சாமுவேல் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? சாமுவேலுடைய தேவனுக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு நல்ல உறவு, நல்ல ஐக்கியம். தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை அப்படியே சாமுவேல் செய்கிறார். அவர் சிறு வயதிலிருந்தே கர்த்தருடைய சமூகத்தில் வளர்ந்த ஒரு அனுபவம். நம்மளுடைய வாழ்க்கையில கவனிச்சு பாருங்க. நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், நமக்கும் ஏசப்பாவுக்கும் நிறைய தூரம் இருக்கு. ஒரு நாள் நல்லா ஜெபம் பண்றோம், ஒரு நாள் நல்லா ஜெபம் பண்றதுல இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு லைஃப். அவருடைய அந்த தேவ வார்த்தைக்குள்ளேயே வளர்ந்து அவர் தேவனுக்கென்றே தன்னுடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி கொண்டவர். இன்னைக்கும் நீங்களும் சில காரியங்களில் ஜெபத்திற்கு பதில் வரல அப்படின்னு நினைக்கிற காரணம் என்ன தெரியுமா? நம்மளை அப்படியே கவனிச்சு பாருங்க. நம்ம பல வேளைகளில் தேவனை விட்டு தூரம் இருப்போம். அதனால நமக்கு நிறைய வேளைகளில் பதில் கிடைக்கிறதே இல்லை. ஆனால் சாமுவேலுக்கு கர்த்தர் மறுமொழி உடனே பதில் கொடுக்கிறார். உடனே அங்கே ஒரு அற்புதத்தை கட்டளை இடுகிறார். சாமுவேல் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார். நம்மளும் அப்படிதாங்க. இன்னும் நம்ம ஜெப நேரத்தை கூட்டணும். ஆண்டவருக்கு நேராக ஜெபிக்கிறதுல நம்ம குறைந்து போகக்கூடாது. அப்படி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். நம்ம ஜெபிக்கலாமா? இன்னைக்கு என்ன பாடோடு இருந்தாலும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களோட நெருங்கி இருந்து உங்கள் ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ணணும், சுதந்திரிக்கணும். ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே, கிருபையும் இரக்கங்களையும் வெளிப்படுத்துகிறவரே, அநேக பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறவர். இந்த நாளிலும் இந்த வசனத்தை இந்த வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாமுவேலுக்கு பதில் கொடுத்த தேவன் இதில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பீராக, பதிலை வெளிப்படுத்துவீராக, நன்மைகளை கட்டளையிடுவீராக. ராஜாவுடைய மகிமையான கரங்கள் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிரியைகளையும் கர்த்தர் இரக்கங்களையும் கர்த்தர் நன்மைகளையும் வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.